ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட்ஸ் கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அன்றைக்கி மார்க்கெட் லீவ், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் க்ளோசிங் எடுத்து பார்த்தேன். டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 846 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 45,631 பாயிண்ட்ஸில் டவ் ஜோன்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி S&P 500 96 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 6,466 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 396 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 21,496 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இது போக நீங்கள் குரூப்பில் கமெண்ட்ஸ்லாம் சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ லீவ் டைம் தான் அதை டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி அந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷியராம் சில்க் மில் லிமிடெட் இந்த பங்கை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இவங்க டெக்ஸ்டைல் அண்ட் வீவிங் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனி எடுத்து பார்க்கும்போது அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் கனடா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இது மாதிரி ஒரு 5 கண்ட்ரீஸுக்கு, ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க இந்த டெக்ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸு, கார்மெண்ட்ஸ் எல்லாமே. மார்க்கெட் கேப் 2,787 கோடி இருக்குது லாஸ்ட்டு க்ளோசிங்கில். கரண்ட் ப்ரைஸ் 614 இருக்குது. ஹை பார்க்கும்போது 467, ஹை வந்து 1,175, லோ வந்து 467. ஸ்டாக் பி வந்து 14 இருக்குது. புக் வேல்யூ 284 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 இருக்குது. இந்த பங்கனை எடுத்து பார்க்கும்போது ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் பண்ணியிருக்காங்க. பாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது போர் சேல்ஸ் க்ரோத் 5% கிட்ட தான் இருக்குது. ஆக்சுவலி கார்மெண்ட் செக்மெண்ட்டில் எடுத்து பார்க்கும்போது ட்ரிடண்ட், வெல்சம் லிவிங், அடுத்தது வந்து கேபிஆர் மில், இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் சின்னதாக இருக்குது, அதாவது வேல்யூஷன் சீப்பாக இருக்குது. இது போக லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது சேல்ஸ் வந்து டிசம்பர் குவார்ட்டரில் 570 கோடி, மார்ச்சில் 736 கோடியாக இருக்குது சேல்ஸு. ஆனால் ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாட்டு போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் 388 கோடி தான் ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் வெறும் 4 கோடி தான் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனால் முந்தின குவார்ட்டரில் 72 கோடி ப்ராஃபிட் இருந்திருக்கு. ஆக்சுவலி லாஸ்ட் ஒரு 5 குவார்ட்டர்ஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த குவார்ட்டர் தான் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போராக இருக்குது. அதாவது ஃபுல் இயர் எடுத்து பார்க்கும்போதும் இந்த 2025 அவங்களோட சேல்ஸ், அதாவது 24 கம்பேர் பண்ணும்போது 25 பரவாயில்ல, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து மொக்கையாக இருக்குது. ஆனால் இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, அதான் நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்டைல் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. 2000 கோடி தான் மார்க்கெட் கேபிலேஷன் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.18 இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.18 இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் கம்பெனி, அதனால் நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் பயப்படுறேன்னா, இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்போட டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூனால கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கிறாங்க. குறிப்பாட்டு நம்ம திருப்பூர் எஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால் இப்போதைக்கு இதில் அவாய்ட் தான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க, பட் ஃப்ரெஷ் என்ட்ரியெல்லாம் இப்போதைக்கு இதில் அவாய்ட் தான் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கோல் இந்தியாவை பற்றி கேட்டிருந்தீங்க. 374 இருக்குது. ஆக்சுவலி 349ங்கிறது இதோட 50 வீக் லோ. கிட்டத்தட்ட 25 ரூபா தான் அதிகமாக ட்ரேட் ஆகுது 50 வீக் லோவில் இருந்து. ஆனால் இதில் ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி இந்த பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. பட் ரீசென்ட்லி அதுலேருந்து 600 கிட்டலாம் அந்த பங்கு போனாங்க. ஆனால் இப்போ 543 காட்டுது. 600 கிட்டலாம் போனாங்க. அதுலேருந்து இந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா விழுந்ததுக்கப்புறம் பெருசாக மேலே போகலை. இது NTPC, NMDC, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், REC லிமிடெட், இப்படி ஒரு லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது. பட் கோல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் 5 ரூபா 15 காசு இனி சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதமா செப்டம்பர்லேயோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் ஃப்ரெஷ் என்ட்ரியெல்லாம் இதில் வந்து எடுக்கிறதுனா அது நீங்கள் டிவிடெண்டுக்கு வேண்டி எடுத்துக்கலாம். அதாவது டிவிடெண்டுக்கு வேண்டி PSU கம்பெனிஸை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் பெருசாக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் PSU கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் IOCL, BPCL, HPCL. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு முன்னாடி இதோட ரிட்டர்ன்ஸ் வேறு, ஆஃப்டர் த எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டம்மியாக தான் இருக்குது. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸும் பெருசாக இல்லை. ரெவன்யூவும் 3% விழுந்துருந்துச்சு. ஸோ அதனால் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் கன்சிடர் பண்ணுறவங்க டிவிடெண்டை தான் ஃபோக்கஸ் பண்ண முடியுமே தவிர பெருசாக ரிட்டர்ன்ஸை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. PC ஜெல்லோஸை பற்றி கேட்டிருந்தீங்க. 13 ரூபா 70 காசில் க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட்டு மார்க்கெட்டில். 8000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, மற்ற கோல்டு கம்பெனியை தவிர்த்து இந்த கம்பெனியோட வேல்யூஷன் P ரேஷியோ வந்து 15 தான் இருக்குது. 15 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஹை பார்க்கும்போது 19 ரூபா வரைக்கும் போயிருக்குது. ஆனால் இதில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக ரிட்டர்ன்ஸ் வந்த மாதிரி தெரியலை. அதாவது என்னைக்காவது ஒரு நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஃபினான்ஷியல் 26 எண்டுக்குள்ளே நாங்கள் டெட் ஃப்ரீயாக மாறிடும்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு 2 நாள் வந்து ஒரு 10% வச்சு மேலே போச்சு. அது ஒரு நாள். இன்னொரு நாள் ரிசல்ட்ஸ் வந்து அடுத்த நாள் மேலே போச்சு. ஆனால் லாஸ்ட் மார்க்கெட்டில் பொத்துனி பிடிச்சி அடிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி பங்குகள் எல்லாமே. அது இல்லாமல் இவங்க சொன்னது நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணி கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஃப்ரீயாக மாற்றணும்னு சொன்னாங்க. ஆனால் ஃபண்ட் ரைஸ் பண்ணுற அந்த கடனையும் அடைக்கணும். ஸோ டெப்ட்டும் இருக்குது இந்த கம்பெனியில். அதுவும் ஒரு இஷ்யூ. வேல்யூஷன் சீப்பாக இருக்குது மட்டும் பார்க்க முடியாது, கொஞ்சம் டெப்ட்டும் இருக்குது. ஆனால் வந்து இப்போதே கரெக்டாக இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. லாங் டேர்முக்கு இந்த பங்கு ஓகேவா இல்லை ஷார்ட் டேர்முக்கு ஓகேவான்னு. பட் 13 ரூபீஸில் இருக்குது. ஃபினான்ஷியல் 26க்குள்ளே நாங்கள் டெட் ஃப்ரீயாக மாறும்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ இதுக்கு பார்க்கும்போது 1.41 இருக்குது.
அதாவது மார்ச் 2024. இப்போ ஜூலை 2025 0.35 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியலாக 26 எண்டுக்குள்ளே டெட் ஃப்ரீயாக மாறிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பிசி ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் டீமர்ஜர் டேட் அதை பற்றி கேட்டிருக்கீங்க. அவங்க ரிசல்ட்ஸில் மென்ஷன் பண்ணது அக்டோபர் 1 கம்ப்ளீட் ஆயிரும்னு சொன்னாங்க. டாடா மோட்டார்ஸ் தரப்புலேருந்து அக்டோபர் 1 அந்த டீமர்ஜர் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் தான் இருக்குது. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. புதுசாக என்ட்ரி கொடுக்குறது மாதிரி அங்கேயும் நல்ல சேல்ஸ் இருக்குது. புதுசாக கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸும் ஒரு லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தான பங்காக தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் இந்த ஐபிஓ பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் சொன்னீங்க எனக்கு கிடைக்கவே மாட்டேங்க இன்றைக்கி சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து கிடச்சிருக்கு, ஓகே வெல்கம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அதில் மென்ஷன் பண்ணுறது நிறைய பேர் எனக்கு அப்ளை பண்ண கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு. பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்றில் கிடைக்கும். என்எஸ்டிஎல் ஐபிஓ நமக்கு கிடச்சி அதுக்கப்புறம் என்எஸ்டிஎலுக்கு அப்புறம் அப்ளை பண்ண ஒரு ஐபிஓமே எனக்கு கிடைக்கல. அது வந்து ஏதாவது ஒரு லக்கில் தான் நமக்கு கிடைக்குமே தவிர எல்லாம் கிடைக்கும்லாம் கிடையாது. ஸோ ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நான் அப்ளை பண்ண பட்டேல் ரீட்டைல் ஐபிஓ 95 டைம்ஸ் மேலே, அதாவது 95.70 டைம்ஸ் வந்து அது சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ஸோ அது வந்து லக் இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும். அதனால் கன்ஃபார்ம்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு ஐபிஓ எப்படி ப்ரோ அது செக் பண்ணுறது, நமக்கு அலாட் ஆகிருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுதான் நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம குரூப்பில் டக்குன்னு நண்பர்கள் வந்து லிங்கை ஷேர் பண்ணிடுறாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் வந்து கம்பெனியை செலக்ட் பண்ண சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பேன் நம்பர் ஆர் அந்த ஐபிஓட அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும். நீங்கள் பேன் நம்பர் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் நம்பர் அது வந்து அந்த ப்ரோக்கரேஜஸில் இருக்கும். ப்ரோக்கரேஜ் ஆப்புக்குள்ளே போய் நீங்கள் அதை காப்பி பண்ணி இதில் போட்டாலே அடுத்து கீழே ஒரு கேப்சா இருக்கும், நம்பர் கேப்சா. அதை போட்டுட்டு சப்மிட் கொடுத்தாலே அந்த ஐபிஓ உங்களுக்கு அலாட் ஆயிருக்குன்னா அந்த நீங்கள் அப்ளை பண்ண அந்த ஒரு லாட்டில் உள்ள ஷேர் காட்டும், இல்லைனா நான் அலாட்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து செக் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. இவங்க இப்போ ஒரு நியூ லோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் SIB கோல்டு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு நியூ கோல்டு லோன் ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. குயிக் அண்ட் ஈஸி கிரெடிட் ஆக்சஸ். அதாவது பாரோவர்ஸ் வந்து கோல்டை பிளட்ஜ் பண்ணுவாங்க, அடகு வைப்பாங்கல்ல, அதில் 90% ஆஃப் த வேல்யூ வந்து அன்லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டென்யூர்னு பார்க்கும்போது 3 வருஷம் வரைக்கும் ஃப்ளெக்சிபிள் டென்யூர் இருக்குது. 25,000 25 லட்சம் வரைக்கும் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து MSME, நான் MSME, ஸ்மால் பிஸ்னஸஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு ஃபண்ட் எதிர்பார்ப்பாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸு, பர்சனல் வெஞ்சூர் இதுக்கு தகுந்தாலும் இதை வடிவமைச்சிருக்காங்க. இது போக இந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஹிடன் காஸ்ட்டு, கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி ஃபார் பாரோவர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 0 ஹிடன் காஸ்ட்டு பாரோவர்ஸுக்கு கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி வந்து என்ஷூர் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த SIB கோல்டு எக்ஸ்பிரஸ் வந்து ஹசில் ஃப்ரீ ஹோல் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் இருக்குது. கம்ப்ளீட்டட் ஃபுல் டிஜிட்டல்லே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பேசிக் செக்ஸ் வச்சு தான் இந்த கோல்டு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்கோட பேன் இந்தியா நெட்வொர்க்கில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து மற்ற கம்பெனிஸுக்கு இதே செக்மெண்ட்டில் இருப்பாங்க. ஐ திங்க் 90% அளவுக்கு கோல்டு வேல்யூ அன்லாக் பண்ணி பாரோஸுக்கு கொடுக்குற அளவுக்கு வேறு கம்பெனிஸ் இருக்கான்னு தெரில. பட் சவுத் இந்தியன் பேங்க் இந்த மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது சவுத் இந்தியன் பேங்கோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சவுத் இந்தியன் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 29.87 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஸ்கீம் தான். மேபி மண்டே கூட மார்க்கெட்டில் இதுக்கான ரியாக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து சவுத் இந்தியன் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. சவுத் இந்தியன் பேங்க்கில் எகைன் ஆப்பர்ச்சுனிட்டி நான் எதிர்பார்க்குறது 25 அந்த ரேஞ்சுக்கு வரும்போது தான். எகைன் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்கில் நான் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ப்ரீமியர் எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு 620 வால்ட் DCR டாப்கான் சோலார் மாடியூல்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து டனல் ஆக்சைடு பேசிவேட்டட் கான்டாக்ட் அந்த பேசிஸில் இதை வடிவமைச்சிருக்காங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு 620 வால்ட் DCR டாப்கான் சோலார் மாடியூல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ரீமியம் எனர்ஜிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் எனர்ஜிஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ப்ரோ சுஸ்லான் எனர்ஜிக்கான டார்கெட் ப்ரைஸை சொல்லுங்கன்னு. நான் என்ன ப்ரோக்கரேஜ் கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறேன், நான் எப்படி சொல்ல முடியும்? அதிலே நான் எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டேன். அதில் நான் எப்படி கரெக்டாக எந்த ஷேருமே இந்த ரேஞ்சு தான் போகும், இந்த ரேஞ்சு தான் இறங்கும் அப்படின்னு கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது. கடவுளாலே பண்ண முடியாது. கடவுளால் பண்ணலாம்னா நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸு சொல்கிறதே நடக்க மாட்டேங்குது. நம்ம சொல்கிறது எப்படி நடக்கும்? அதே சுஸ்லான் எனர்ஜியில் நான் எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸ்டார் சிமெண்டோட சப்சிடரி பார்த்தீங்கன்னா 271 மில்லியன் டன் ராஜஸ்தான் லைம்ஸ்டோன் பிளாக் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஸ்டார் சிமெண்டோட நார்த் ஈஸ்ட் லிமிடெட் அங்கே தான் இந்த பாரிவார் லைம்ஸ்டோன் பிளாக் ராஜஸ்தானில் ப்ரிஃபர்ட் பிட்ராக இருந்து 960 ஹெக்டேக்கரில் 271.38 மில்லியன் டன்ஸ் ஆஃப் லைம்ஸ்டோன் ரிசோர்ஸஸ் பிளாக் வந்து ஆக்ஷன் மூலமாட்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிமெண்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு.
அசோகா பில்கான் இவங்களுக்கு 500 கோடி ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 2x25 kV நெட்ஒர்க் அந்த ரேஞ்சில் கிடச்சிருக்குது. அது போக இவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்ட் ஒன்று இருக்குது 1x25 kV நெட்ஒர்க்கு. ஸோ இது மூலமாட்டு ட்ரெயினோட ஸ்பீடை 60 km/h இன்க்ரீஸ் பண்ணலாம். 24 மந்தில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேட்டு கிடச்சிருக்கு. இது அசோகா பில்கானை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. JSW ஸ்டீல் இவங்களுக்கு 1473 கோடி ஒர்த் ஆஃப் டிமாண்ட் நோட்டீஸ் ஒடிசா கவர்மெண்ட் கிடச்சிருக்கு. ஜஜங் அயன் ஓர் பிளாக் அந்த ரேஞ்சில் உள்ளது. அதாவது ஜஜங் அயன் ஓர் பிளாக் சம்மந்தமான நோட்டீஸ் ஆக்சுவலி ஒடிசா கவர்மெண்ட்லேருந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க 1442.69 கோடி. ஆக்சுவலி இந்த நோட்டீஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 15 நாளுக்குள்ளே, அதாவது ஆகஸ்ட் 21 நோட்டீஸ் போயிருக்குது. 15 நாளுக்குள்ளே அந்த பேமெண்ட்டை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கியோன்ஜார் டிஸ்ட்ரிக்டில் ஜஜங் அயன் ஓர் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் நோட்டீஸ் பெண்டிங் வச்சுருப்பாங்க போல். இப்போ கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். Dream11 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த ஆன்லைன் மணி வச்சு விளையாடுற கேமிங் கம்பெனிஸ் எல்லாமே பேன் பண்ண போகிறதாட்டு சொல்லிட்டாங்க. Dream11 அதுலேருந்து வெளியேறிட்டு வெல்த் டெக் பிஸ்னஸ், நெக்ஸ்ட் வந்து FD அண்ட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் அது புதுசாக கொண்டு வரதை போகிறாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க Dream11. ஸோ கேமிங்கு அதெல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு FD கோல்டு அடுத்தது வந்து வெல்த் டெக் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து Dream11 கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஸ்டாக் இண்டெக்ஸாக இருக்கிற டவ் ஜோன்ஸ் நேற்று 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட மேலே போச்சு. ரீசன் பார்க்கும்போது ஜெரோம் பவுலோட ஸ்பீச் அதுக்கு தகுந்தால தான் இருந்துச்சு. விரைவில் ரேட் கட் இருக்கும் அப்படின்னு சொல்லி யூஎஸோட ஃபெட் சேர்மன் ஜெரோம் பவுல் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் ஒரு பக்கம் ப்ரெஷர் போட்டுட்ருக்காரு. ஸோ அதையும் அவர் கவனிக்க வேண்டி இருக்குது. ஸோ ஆக்சுவலி விரைவில் ரேட் கட்ஸ் இருக்கும் போல தான் தெரியுது. இது வந்து ஃபெட்டோட சேர்மன் ஜெரோம் பவுல் ஸ்பீச்சில் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சூன் தேர் வில் பி அ ரேட் கட், அதுக்கான சிக்னலை வச்சு தான் அவர் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இது வந்து யூஎஸோட ஃபெட் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஆக்சுவலி அனில் அம்பானியோட கம்பெனி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா SBI அந்த ஃப்ராட் கேஸ் இருந்துச்சு. இவங்க வந்து அதாவது ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனோட ப்ரொமோட்டர் எல்லாமே இதில் லிங்க் பண்ணியிருந்ததாட்டு 2000 கோடி ஃப்ராட் கேஸு. இப்போ CBI வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸை புக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குது, அதாவது அனில் அம்பானிக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குது. இது வந்து இந்த 2000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா பேங்குக்கு லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 2000 கோடி அவங்கள்ட்ட லோன் வாங்கி அதை வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து CBI இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அவங்களோட ப்ரொமோட்டர் மேலெல்லாம். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பக்கம் நான் போகாதது. நெக்ஸ்ட் RBIயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் இருக்குது. ஸோ இன்டர்னல் பட்டாச்சாரியா வந்து நியூ மானிட்டரி பாலிசி அந்த கமிட்டியோட மெம்பராட்டு வந்திருக்காரு. ஸோ இதுக்கு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜீவ் ரஞ்சன் வெளியே போகிறதுனால அவருக்கு பதிலாட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பட்டாச்சாரியா அவர் வந்து நியூ மெம்பராட்டு உள்ளே வராரு. ஸோ இவர் வந்து அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டியில் ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து RBI கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NVIDIAவோட CEO இருக்கிற ஜென்சன் ஹுவாங் இவர் வந்து தைவானுக்கு விசிட் பண்ணியிருக்காரு. விசிட் பண்ணதுக்கப்புறம் NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா இந்த H20 AI சிப் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஐடியாவில் இருக்கிறதாட்ட அப்டேட் பண்ணியிருக்காரு. ரீசன் பார்க்கும்போது இவங்க ஃபாக்ஸ்கான், சாம்சங் எலக்ட்ரானிக்ஸு, அம்கோர் டெக்னாலஜி இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கீ சப்ளையராக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இதை தவிர்த்துட்டு நியூ ப்ராடக்ட்ஸ் அடுத்தது ஆக்சுவலி நியூ ப்ராடக்ட்ஸ் ஏதாவது கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரீசென்ட்லி தான் சைனீஸ் மார்க்கெட்டுக்கு எல்லாமே இந்த சிப்ஸை வந்து இவங்க விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தைவானுக்கு விசிட்டுக்கு அப்புறம் இவர் இந்த சிப் ப்ரொடக்ஷன் H20 AI சிப் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ண போகிறதாட்டு அப்டேட் வந்திருக்குது. ஆக்சுவலி பீஜிங்கில் அது விச் மீன்ஸ் சைனாலேருந்து ப்ரெஷர் வந்திருக்குது. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த சிப் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண போகிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ அந்த சிப்ஸ் எல்லாமே சைனாவில் அலௌடு தான் செல் பண்ணுறதுக்கு. யூஎஸில் எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. அதாவது 15% வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த சிப்ஸை யூஎஸ்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அதில் வர ரெவன்யூவில் 15% சம்திங் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். பட் இப்போ அந்த சிப்ஸை வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண போகிறதாட்டு CEO ஜென்சன் ஹுவாங் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க தைவானோட விசிட்டுக்கு அப்புறம். ஸோ இது வந்து NVIDIAவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.